ஹாய் எவ்ரி ஒன். குழந்தைங்க பசியில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபீட் பண்ணணுமா இல்லையாங்கிறது ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். போக போக மதருக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. பொதுவாக குழந்தைங்க பசியில் இருக்காங்கன்னா கையை ஒரு 2 ஹவர்ஸ் ஃபீட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆகிட்டுனா கையை வாயில் போட்டு சப்பிக்கிட்டு இருப்பாங்க. ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் சொல்லும். எது பார்த்தாலும் தலையை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஹங்கர் க்ரை இருக்கும், பேபி வந்து பசினால் அழும், அந்த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த பசியில் அழுறது அது தாய்மார்கள்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. பிள்ளை பசிச்சிட்டு இருக்கு, போ ஃபீட் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ அந்த அழுறதை வச்சு நமக்கு தெரியும். மெயினாக நீங்கள் டைமிங்கும் அந்த அழுகிற குவாலிட்டியும் வச்சு நீங்கள் வந்து குழந்தை பசினால் தான் அழுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பசினால் உள்ள அழுகிற குழந்தைய தோளில் போட்டு தட்டி கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் அழுகை நிப்பாட்டும், ஆனால் திரும்ப அழ ஆரம்பிச்சிடும். இது வேறு வியாதினால் உள்ளது, சப்போஸ் நிமோனியா இருக்குது, மூளைக்காய்ச்சல் இருக்குது, எங்கேயாவது எறும்பு கடிச்சிருக்குன்னா அழுகையை நிப்பாட்டாது. காது வலி இருக்குது, இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அழுகையை நிப்பாட்டாது. ஸோ இந்த இதை வச்சு நம்ம குழந்தை பசிக்கு தான் அழுதா இல்லை வேறு எதுக்கும் அழுதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபீட் பண்ணிங்கன்னா உடனே அழுகையை நிப்பாட்டிடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மற்ற வியாதினா ஃபீட் பண்ணாலும் அழுகை வந்து கொஞ்ச நேரத்தில் திரும்ப அழ ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் குழந்தை பசிக்கு தான் அழுதுன்ட்டு.